ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். அருமையான வேளையில் எனக்கு அன்பானவர்களே, நமக்கு முன்னே போகும் தேவன் ஒரு அருமையான தலைப்பு. ஆகவே இந்த அருமையான வேளையில் இஸ்ரவேல் மக்களை தேவன் வழிநடத்தும் பொழுது அநேக வாக்குத்தத்தம் சொன்னால் அவளை தைரியப்படுத்துகிற ஒரு அருமையான நம்பிக்கை, அதான் வாக்குத்தத்தம். ஆகவே அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலை அருமையாய் நடத்தினார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நீ அறிய கடவாய். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம். ஐயோ, இந்த காரியம் என்னவா இருக்கும், ஆகுமா, கைக்குடி வரோமா, இல்லை ஒரு சைட்டு வாங்குவதற்காக, இல்லை ஒரு வேலைக்காக, இல்லை ஒரு பெண்ணை பார்க்க, ஒரு ஆணை பார்க்க, ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே வரும் பொழுது நமக்குள்ள பலவிதமான யோசனை நிறைந்திருக்கிறது. இந்த யோசனைகள் உள்ளத்தில் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும். நான் என்னை ஆட்கொண்ட ஆண்டவர், என்னை தெரிந்த என் தேவன், என்னை கரம்பிடித்தவர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார். அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும், சிக்கலாய் இருந்தாலும், சத்ரு பல வழிகளில் தொந்தரவு செய்தாலும், எந்த ஆவி கிரி செய்தாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை நடத்துகிற ஆண்டவர், என்னை ஆட்கொண்டவர் எனக்கு முன்பாய் போகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் முன்பாய் போகிறவர் என்று அறிய கடவாய். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நீ செய்கிற காரியம் வாய்க்க செய்ய வேண்டுமானால், நீ போகிற காரியங்களை தேவன் கைக்கூடி வர செய்ய வேண்டுமானால், இல்லை ஒரு இடத்தை வாங்க வேண்டுமானால், இல்லை திருமண காரியமானால் சரி, நீ கவலைப்பட வேண்டாம். உனக்குள்ள ஒரு கன்ஃபஸ், ஒரு அறிக்கை இருக்க வேண்டும். எனக்கு முன்பாய் என் தேவன் போகிறார், என் காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னும் அறிந்து கொண்டால் அந்த காரியங்களை கர்த்தர் கட்டாயம் வாய்க்க செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் பட்சிக்கிற அக்னியாய் போவார் வேதத்தில் வாசிக்கிறோம். உனக்கு மந்திர பயம் இருக்கிறதா, சூனிய பயம் இருக்கிறதா, எதுவா இருந்தாலும் சத்துருடைய கிரியில் அழிக்க பரலோக அக்னி இறங்கி வருவது அவைகளை சுட்டெரித்து உனக்கு வழியை உண்டு பண்ணுகிறவர் தான் நாம் தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை பிடிச்சு பரலோக பிதாவே, நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கு நன்மையான காரியம் செய்ய வல்லவரப்பா. அந்த பிள்ளைகள் செய்ய விரும்புகிற காரியங்களை அல்லது செய்ய வேண்டும் என்று வெளியே புறப்பட்டு போகும் பொழுது நீர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லா அந்தகர் ஆவிகளை சுட்டெரித்து சத்துடைய கிரைகளை அழித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை கவலையை மாற்றி அவர்களை 1000 மடங்கு ஆசீர்வதியும். கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.